ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போது உன் குடும்பம் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலையும் உன்னுடைய பிரச்சனைகளிலிருந்து உன்னை காப்பாற்றுவதற்குமாக தான் உனக்கான நல்ல விஷயங்களை இன்னும் 2 நாளில் நான் சொன்னபடியே நடத்தி முடிக்க போகிறேன். என்னை உருகி வணங்கக்கூடிய நீ நிச்சயமாக எல்லா விஷயங்களையும் சரியாய் செய்வ. நான் சொன்னதையெல்லாம் கேட்டு அதன்படி உன் வாழ்க்கையை வாழுவன்றதில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. நீயும் அப்படிதான் என் சொல் கேட்டு நடக்கணும்னு நினச்சாலும் அப்படி நேரான வழியில் நியாயமான எல்லா விஷயங்களையும் செய்ய முடியாமல் இந்த உலகமும் சமூகமும் உன்னை தடுக்கிறதா? கவலைப்படாத. உன் கையில் கிடைக்கும் எல்லா விஷயங்களையும் பொக்கிசமாக பத்திரமாக பார்த்துக்கொள். ஏன்னா ஏதாவது ஒரு விஷயத்தை நீ அழுவ விட்டு விட்டு திரும்ப தேடி போனால் அதற்கு உயிர் இல்லாமலே போயிருக்கும் என் செல்லமே. பொருளோ விஷயமோ உறவோ மனிதர்களோ கையில் இருக்கும்போதே அதை கவனமாக பார்த்துக்கோ. வாழ்க்கை இன்னைக்கு உன்னை விடாமல் விரட்டுதா? எல்லா விஷயங்களும் நீ நினச்சதுக்கு மாறாவே நடக்குதா? வெயில் வேணும்னு நினைக்கும் போது மழை பெய்யுது, மழை பெஞ்சா நல்லா இருக்கும்னு நினைக்கும் போது வெயில் உன்னை வறுத்து எடுக்கிறதா? கவலைப்படாதே, எல்லாமே ஒரு நாள் மாறதான் போகுது. உன்னை அள்ளி அணைத்து அரவணைத்து உன் முயற்சிகளுக்கேற்றாற் போல உன் வாழ்க்கையை மாற்றி அமைச்சு நீ நினச்சதெல்லாம் நடக்கும்படியும் உன்னுடைய குடும்பமும் நீயும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழும்படியும் இந்த வராகியம்மா நான் செய்து காட்டுவேன் என் செல்லமே. உன் வாழ்க்கை இப்படியே இருந்துருமோ நினச்சி பயப்படாத. அத்தனையும் நீ கடந்து வரும்படி உனக்கு காலமும் நேரமுமாக நான் இருப்பேன். யாராவது ஒருவருக்கு உதவி செய்ய நினச்சி உன்னுடைய கைகள் முன்னே வந்தால் நீ அதை காட்டிலும் சிறந்த முன்னேற்றத்தை பெறுவாய். ஆம் என் செல்லமே. இறைக்க இறைக்க கிணறு சொரக்குன்ற மாதிரி நீ மற்றவங்களுக்கு உதவி செய்வதற்காக கைகளை நீட்டும் போது உனக்கானதை உன் கைகள் நிறைய நான் வாரி கொடுப்பேன். எப்போதும் எல்லாருக்கும் நல்லது நடக்கணுன்ற எண்ணத்தை, நேர்மறையான எண்ணங்களை உனக்குள்ள வச்சுக்கோ. உன் மனதில் உன்னையும் மீறி எதிர்மறை எண்ணங்கள் வரும்போது இந்த வராகியம்மா என்னுடைய நாமத்தை சொன்னினா எல்லா கெட்ட விஷயங்களும் கெட்ட யோசனைகளும் கெட்ட எண்ணங்களும் விலகி நல்லதாக உன் வாழ்வில் நடக்கும். கனவுகள் மெய்ப்படத்தான் போகுது. நீ கவனமாய் உழைத்ததற்கான பலனை பெறத்தான் போகிறாய். ஒரு அடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி நீ 1000 முறை யோசி. ஆனால் ஒரு அடி எடுத்து வச்ச பிறகு ஒரு நொடி கூட யோசிக்காதே என் செல்லமே. உன்னுடைய திறமையை எப்போதும் நீ சரியான வழியில் செலவழிக்கணுமே தவிர தேவையில்லாத விஷயங்களுக்காக செலவழித்து காலத்தை வீணாக்க வேண்டாம். எவ்வளவுக்கு எவ்வளவு உன்னுடைய திறமை ஒரு இடத்தில் வெளிப்படுகிறதோ அதை பொறுத்து தானே உனக்கு அங்கீகாரமும் பாராட்டுகளும் கிடைக்கும். எப்போதுமே உன்னுடைய திறமைகளை மற்றவர்கள் கண்முன்னால் வெளிப்படுத்தக்கூடிய அளவுக்கு தகுதியையும் திறமையையும் அதிகப்படுத்தி உன்னுடைய வேலைகளையும் முயற்சிகளையும் செயல்களையும் செஞ்சுக்கிட்டே இரு. உனக்குள் ஒளிந்திருக்கும் சாதனையாளரை நீதானே தேடி வெளிக்கொண்டு வர வேண்டும். பிறக்கும்போது எல்லாரும் நல்லவங்களாக தான் பிறக்கிறாங்களே தவிர யாரும் சாதனை செய்பவராக பிறக்கிறது கிடையாது. ஆனால் சாதிக்கக்கூடிய தகுதியுடன் தான் நான் உன்னை படைச்சிருக்கேன். உன்னுடைய தகுதியை நீ அதிகப்படுத்திக்கிட்டே இருந்தீனா அது நிச்சயம் வெளிவரும். அப்புறம் உன் வாழ்க்கையில் நீயும் ஜெயிப்ப. உன் மனசில் நீ எதை பதிய வைக்கிறியோ அதைத்தானே உன்னுடைய உடல் செயலாய் மாற்றும். அப்படித்தான் இந்த உடல் செயல்களின் மூலமாக தான் பிரபஞ்சமும் இயங்குது. எப்போதும் மனசில் நல்லதை பதிய வச்சு நல்ல விஷயங்களை சிந்தனைகளாக செய்ய பழகு. சிந்தனைகள் செயலாக மாறும்போது அதுவே நல்ல விஷயங்களாக இந்த பிரபஞ்சம் முழுவதும் பரவி உனக்கான நல்லதையும் நடத்தும். உன்னை ஏளனமாய் பார்ப்பவங்களை நினச்சி நீ பயந்து ஓடி ஒழியாமல் அடிக்கடி அவங்கள கண்ணு முன்னால் பார்த்துக்கிட்டே இரு. அப்போது தானே நம்ம ஏளனமாய் நினைத்தவர்கள் கண் முன்னால் உயர்ந்து வாழ வேண்டும், சிரித்து வாழ வேண்டும், சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள்ளே வரும். யாரோ ஒன்று மட்டமாக நினச்சாங்கன்னா நீயே அதுக்காக பயப்படுற. உன்னுடைய அருமையும் பெருமையும் மதிப்பும் அவங்களுக்கு புரியலைன்னு தெரிஞ்சுக்கோ. நீ எப்போதும் போல அவர்கள் கண் முன்னால் உழவு. ஆனால் கூடிய சீக்கிரம் ஜெயிச்சு காட்டணுன்ற உத்வேகத்தோடு உழவு. தெளிந்த நீரை பார்த்து ஆழம் குறைவானதுன்னு தானே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க கண்ணு முன்னால் ஆழம் அதிகமான தெளிவும் திறமையும் கொண்ட ஆளாக நீ இருக்க வேண்டும். அழகான உன் வாழ்க்கையில் நிதானமற்ற முடிவுகளை அவசரப்பட்டு எடுத்து விடாதே என் செல்லமே. எப்போதும் எல்லா விஷயங்களிலும் தீர யோசித்து நிதானமாக நீ செயல்படும்போது அதன் மூலமாக நடக்கக்கூடிய விஷயங்களும் நல்லதாகவே இருக்கும். நீ உண்மையிலேயே ஒன்றை ஆழமாய் விரும்புகிறாய் என்றால் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் சேர்த்து அதை நீ அடைவதற்கு உனக்கு உறுதுணையாக இருக்கும். என்ன ஒன்று, உன் மனசளவில் நீ அதை ஆழமாக உண்மையாக விரும்ப வேண்டும். அதை அடைவதற்கு தயாராகவும் இருக்க வேண்டும். உன் எண்ணம்தான் உனக்கு வாழ்க்கையாக மாறுது. உன்னுடைய வலிமையான எண்ணம்தான் உனக்கான வாழ்க்கையையும் உருவாக்குது.
இன்னைக்கு நம்பிக்கையோடு எது நடக்கும்னு நீ நம்புறியோ அது நிச்சயமாக நாளை நடந்தே தீரும். உன் எண்ணங்கள் தடுமாறாமல் இருந்தால்தான் உன் வாழ்க்கை பயணமும் தடமாறாமல் இருக்கும். நீ சென்று சேரக்கூடிய இடமும் சிறப்பானதாக இருக்கும் என் செல்லமே. வேணாம்னு தூக்கி எறியப்பட்ட விதையே இங்கு மரமாக வளர்ந்து வரும்போது உன்னை வேண்டாம்னு தூக்கி எறிந்தவர்கள் மத்தியிலிருந்து எழுந்து வர்றதுக்கு ரொம்ப நேரமாக ஆகப்போகுது. கூடிய சீக்கிரம் நீ ஜெயிக்கும்படி இந்த வராகி அம்மா நான் உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறேன். எல்லா விஷயங்களும் தெரிந்த, எல்லா விஷயங்களும் நிறைந்த நிம்மதியான சந்தோஷமான பேரின்ப பெருவாழ்க்கையை நீ வாழத்தான் போகிறாய் என் செல்லமே. நீ நேரத்தை சரியாக பயன்படுத்தினாலே போதும். எப்போ எனக்கான நல்ல நேரம் வரும்னு காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் நேரமும் காலமும் உனக்கான பலனை கொடுக்கும். நல்ல நேரம் வரும், நமக்கு நல்லது நடக்கும்னு நீ எதையும் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டாம். நீ உனக்கான வேலையை சரியாக செய்தால் நல்ல நேரமும் நல்ல காலமும் நல்ல விஷயங்களும் தானாகவே உன்னை தேடி வரும் என் செல்லமே. எதிர்காலத்தில் என்ன நடக்குமோன்னு பயந்துக்கிட்டே இருக்கிறவனால எதையுமே சாதிக்க முடியாது. முயன்று செயல்களை செய்பவன் தானே வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். ஒன்று நீ புரிஞ்சுக்காம இந்த உலகம் முழுவதையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு என்ன சாதிக்க போற? நீ இழந்ததையெல்லாம் மீட்டெடுக்கும்படி உனக்கான வாழ்வில் அற்புதங்களை நிகழ்த்த நான் தயாராகத்தான் இருக்கேன். உன்னை விட்டு விலகி போனதை விட்டுட்டு இன்னும் மிச்சம் உன் வாழ்க்கையில் என்ன இருக்குன்னு பாரு. அதிலிருந்து கூட உன் வாழ்க்கையை நீ வெற்றிகரமாக தொடங்கலாமேன்னு செல்லமே. எப்போதும் வெற்றியை குறித்தே சிந்தித்து கொண்டிருக்கும் நீ கஷ்டங்களில் கூட உனக்கான வாய்ப்புகளை நிச்சயமாக பெற முடியும். என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் உன்னுடைய மனசும் மூளையும் நீ வெற்றி பெறணும், வாழ்க்கையை ஜெயிக்கணும், உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணும் தானே யோசிக்குது. அப்படிப்பட்ட நீ எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் அதில் கூட உனக்கான வாய்ப்புகளை பெற முடியும். வெற்றியை குறித்து சிந்தித்து கொண்டே இரு. ஆனால் எது வந்தாலும் இது சிறிய வாய்ப்பு பெரிய வாய்ப்புன்னு அதை பிரித்து பார்க்காம எதையும் ஒதுக்கி வைக்காம முன்னேறுவதற்கு தயாராக இரு. ஏன்னா வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைச்சாதான் நான் வேலை செய்வேன்னு காத்திருக்கக்கூடாது என் செல்லமே. தப்போதைக்கு என்ன இருக்கோ அதை வைத்து உன் வெற்றி பயணத்தை தொடங்கு. எந்த இடத்தில் நீ வசதியாக வாழ வேண்டும் என நினைக்கிறாயோ அதே இடத்துல உன்னை விட்டு வசதி விலகி சென்றாலும் உனக்கான புதியதை நீ தேடத் தொடங்கு. அதன் மூலமாக நீ எதிர்பார்த்த வசதியான வாழ்க்கையும் உனக்கு அமையும். உன்னை மிகப்பெரிய வெற்றியாளனாகவும் என்னால் மாற்ற முடியும் என் செல்லமே. மொத்தத்தில் எல்லாமே உன் கைகளில் தான் இருக்குது. உனக்கான லட்சியம் இதுதான்னு முடிவு செஞ்சுக்கிட்டு அதை அடைவதற்கான வேலைகளை செய். இலக்குகள் இல்லாத பயணம் என்பது திசை தெரியாத கப்பல் போன்றது தானே. எந்த சூழ்நிலையிலும் நிமிர்ந்து நிற்க தயாராக இரு. உடலால் மட்டுமல்ல மனதாலும் நிச்சயமாக நீ ஜெயித்தே தீருவாய். இனி உன் மனசில் எல்லாமே உனக்கான நல்லதலாக நிம்மதியை நடக்கக்கூடியதாகவே நடக்கும். எப்போது நீ ஒன்றை நம்ப ஆரம்பிக்கிறியோ அந்த நிமிஷத்திலிருந்தே உன்னுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றிகரமாக மாறிவிடும். முதல்ல நீ உன்னை நம்பு. எத்தனை தடைகள் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் இந்த வராகி அம்மா மீது நீ கொண்ட பக்தியையும் கவனத்தையும் பாசத்தையும் சிதறவிடாமல் உன்னுடைய லட்சியத்தை நோக்கி பயணித்து கொண்டே இறை நம்பிக்கையோடு இருந்தால் வெற்றி நிச்சயமாக பெற்றுவிடுவாய் என் செல்லமே. ஒரு சாதாரண பறவையாகிய கழுகிடமிருந்து நீ விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் கற்றுக்கொள்ளலாம். எவ்வளவு துன்பம் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அது தன்னுடைய லட்சியத்திலிருந்து கொஞ்சமும் விலகி நிற்காது. எதை அடையணும்னு நினச்சதோ எதை பெறணும்னு நினச்சதோ அதை எந்த வழியிலாவது போய் நடத்தி முடிச்சிடும். நீயும் அப்படிதான் உன் லட்சியத்தை அடைவதற்காக நேர்மையாக நியாயமாக முறையாக முயற்சியையும் பயிற்சியையும் செய்து கொண்டே இரு என் செல்லமே. ஏன் தான் இப்படி நடக்குதோ நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காம நடந்து முடிஞ்சதை உன்னால் மாற்ற முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு இனி நடக்கப் போவதை உனக்கேற்றாற் போல மாற்றி அமைத்துக்கொள். உன்னுடைய குடும்பத்தையும் குழந்தைகளையும் நினச்சி நீ கவலைப்பட வேண்டாம். உனக்கும் உன் குடும்பத்திற்கும் துணையாக நான் இருக்கிறேன் அல்லவா. நீ நிம்மதியாக உன்னுடைய வேலைகளை மட்டும் செய். உனக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும்படி உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் பாதுகாப்பேன்.